முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. 2026 தேர்தல் கருத்து கணிப்பு வெற்றி கனியை பறிக்கும் கட்சி எது தெரியுமா? இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்திருந்தால் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த முறை யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என பல்வேறு எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அன்றாடம் கொள்கைகள் காரணமாக சம்பவங்கள், காவல் நிலையம் மீதான தாக்குதல், ஜாதி மோதல்களை அனைத்திலும் தினத்தோறும் நடைபெற்று தான் வருகிறது. ஆனால் வரும் 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை விரட்டுவோம் என எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறார்கள். ஆனாலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கேட்கும் பொழுது திமுக ஆட்சியை மீண்டும் தொடரும் என கூறி வருகின்றனர். மேலும் தற்போது அதிமுக மற்றும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளது. இதனையடுத்து வழக்கம் போல புரட்சி பாரதம் உள்ளது. ஆனால் லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் உள்ள தேமுதிக ராஜ்யசபா உள்ளப்பட்டுள்ளனர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பார்த்தீர்கள் என்றால் பாஜகவில் அமமுக ஏசி சண்முகம் கட்சி, ஜி.கே. வாசனின் தமாக, ஓபிஎஸ்ஸின் அதிமுக மீட்பு குழு இடம் பெற்றுள்ளன நிலையில் பாஜகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என அன்புமணி விரும்புகிறார். ஆனாலும் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் கூட்டணிகளை தெரிய வரும் என கூறப்படுகிறது மக்களே. அதாவது பார்த்தீர்கள், நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் இருப்பதால் அவர் வெற்றி அடைய வாய்ப்பு உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக, திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட போட்டி கட்சிகள் உள்ளிட்ட நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் வெற்றியடையுமா என எதிர்பார்ப்பும் மக்களிடையே அதிகரித்துள்ளது. இருப்பினும் விஜய் தற்பொழுது வரை ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. அவருக்கு எப்படி 60% ஓட்டு கிடைக்கும் என மக்கள் மத்தியில் கூறப்படுகின்றன என குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் அவர் களத்தில் இறங்கி பெரிய கட்சியுடன் போட்டியிட்டு எத்தனை இடங்களை வெல்வார் என கூறப்படுகிறது மக்களே. என்னவென்று பார்த்தால் 2026 யார் ஜெயிப்பாங்கன்றது கருத்து கணிப்பாகத்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்தால் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த சந்திப்போம்.